பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஊட்டச்சத்து குறைந்து பிறக்கும் தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திவ்யா சத்யராஜுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன்னா உதயநிதி அவர்களை வந்துட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அவங்கள புகழ்ந்து பேசுறதுனால உனக்கு என்னடா காண்டு வைத்தறிச்சல் அப்படின்லாம் கேக்குறீங்களா? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் விஜய் அவர்களை வந்து மறைமுகமா விமர்சனம் பண்ணி உதயநிதி அவர்கள் வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. இது எதுவும் புது பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? ஹாய், நான் அவங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா திவ்யா சத்யராஜ் வந்துட்டு உதயநிதி அவர்களை வந்துட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அருமையான தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சமூக ஊடகங்கள்ல அக்கா தப்பா சொல்றீங்க, அவர் அருமையான தலைவர்லாம் இல்ல, அறிவே இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், மேடையில பாட்டு பாடுறவர்லாம் வந்து தலைவர் கிடையாதான். நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். கழகம் நல்ல கழகம். துப்புனா தொடச்சுக்குவேன். மக்களுக்காக யாரு பாடுபடுறாங்களோ அவங்க தான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா சொல்ற அளவுக்கு உதயநிதி அவர்கள் இது வரைக்கும் மக்களுக்காக என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியலையே. ஒரே ஒரு முறை கவர்ச்சி நடிகையோட போட்டோவை ரீபோஸ்ட் போட்டு அது நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபேக்குன்னு சொல்லிடுறதுக்காக பயங்கரமா ஒரு முறை போராடினாரு. அதுக்கு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பான தாவேக்கா ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கோமோ, என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, யாராவது நம்ம சத்யராஜுக்கு லேடி கட்ட போட்டு விட்டது அப்படின்னு சொல்லி திவ்யா சத்யராஜை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா சத்யராஜ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. திரையில நடிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு தலைவர் கிடையாதான், தரையில மக்களுக்காக இறங்கி யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயநிதி அவர்கள் அந்த அளவுக்கு தரையில என்ன பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் திரையிலேயே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றது அவங்களுக்கு பிரச்சனையா இல்ல விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வந்தது பிரச்சனையான்னு தெரியல. ஏன்னா அவரோட வீட்டுல அவங்க அப்பாவே வந்து ஒரு நடிகர் தான். அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எதுக்காக அவங்க திடீர்னு விஜய் அவர்களை வந்துட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போறதான் போறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்.